ஆலயம் வந்தே என் இறைவா. கலங்கும் என் மனம் சரணடையும். கருணை பொழியும் சிலுவையின் கீழ் கலங்கும் என் மனம் சரணடையும். கண்ணீர் பொழியும் கண்கள் துடைக்க கனிவாய் வருவாயா. கண்ணீர் பொழியும் கண்கள் துடைக்க கனிவாய் வருவாயா. செந்நீர் வழியும் எந்த இதயம் தீர்ச்சிட வருவாயா. காயம் ஆற்றிட வருவாயா. ஆயிரம் நினைவுகள் சூழ்ந்து வரவும் ஆலயம் வந்தே என் இறைவா. பழைய நினைவாகும் நீ காட்டும் வழியில் நான் நடந்தார். பழைய நினைவாகும் நீ காட்டும் கனவுகள் எல்லாம் நனவாகும் உன்னை நம்பியே நான் உழைத்தார். கனவுகள் எல்லாம் நனவாகும் உன்னை நம்பியே நான் உழைத்தார். காலமெல்லாம் உன் கருணையினால் நான் வாழ்ந்தே உயர்ந்திடுவேன். உந்தன் வழி நான் தொடர்ந்திடுவேன். ஆயிரம் நினைவுகள் சூழ்ந்து வர உன் ஆலயம் வந்தே என் இறைவா. சூழ்ந்து வர உன் ஆலயம் வந்தே என் இறைவா. உலகம் தராத ஓர் அமைதி, உலகம் தராத ஓர் அமைதி என் உள்ளம் தேடுதே தருவாயா. ஆயிரம் நினைவுகள் சூழ்ந்து வரவும் ஆலயம் வந்தே என் இறைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media
and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளை கடவுள் பாவ மாசின்றி பாவக்கரை ஏதுமின்றி படைத்தார். ஏனென்றால் தம்முடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிலே பிறக்க வேண்டும் என்பதற்காக. எனவே கடவுள் அன்னை மரியாளுக்கு பாவ மாசின்மையை தம்முடைய அன்பு மகன் இயேசுவை முன்னிட்டு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பேறு என்று சொல்லலாம். அதன் பிறகும் அன்னை மரியாள் தம்முடைய வாழ்க்கையிலே எந்தவித பாவமின்றி பாவ மாசின்றி வாழ்ந்து வந்தார். எனவே அன்னை மரியாளை கொண்டாடுகின்ற நாம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம், அவரை போல தூய மாசற்ற வாழ்க்கையை இந்த உலகிலே வாழ்கின்றோமா? சோதனைகள் வருகின்ற பொழுது கடவுளுடைய துணையோடு அதரை கொண்டு வெற்றி பெற்று நாம் மீண்டுமாக ஆண்டவரிலே இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றோமா என்ற சிந்தனையோடு இத்திருப்பலியிலே பங்கெடுப்போம். நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராகும். இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என்மேல் தெளிப்பி நாடும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ நாடும் முறைப்படிகளிலும் வெண்மையாவே. ஈசோப்புள்ளினால் என்மேல் தெளிப்பி நாடும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ நாடும் முறைப்படிகளிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுமே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென்.
அதிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்றும் கன்னியான புனித மரியாவின் வணக்கத்துக்கு உரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆபத்துகள் அனைத்தினும் இன்றும் அது எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் மகிழ்வுற செய்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். இஸ்ராயேலரே, கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள், அதுவே மக்கள் இனங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர், தம் நாவினால் புறங்கூறா. தகுதியுள்ளவர் யார்? தம் தோழருக்கு தீங்கிலையா, தம் அடுத்தவரை பழித்துரையா, நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரேவும் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களையும் இருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில், துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும், உலகத்தால் கரைப்படாதபடி தம்மை காத்து கொள்வதும் ஆகும். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்று எங்களுக்காய் மன்றாடும் மரியே நீர் வாழ்கவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினாள். அவர் தாவீது குடும்பத்தினரான யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை உடைந்துள்ளீர். ஏதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருக்கு தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். அதனால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறாள். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேலிநகர் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே, மரியா மாசு இல்லாத அன்னை என்கிற தலைப்பை இன்றைய திருவழிபாட்டின் மைய சிந்தனையாக நாம் பெற்றிருக்கிறோம். 4ஆம் நூற்றாண்டிலே ஆயராக இருந்த புனித அகுஸ்தினார் அன்னை மரியாளின் பிறப்பை பற்றி கூறுகின்ற பொழுது, வரலாற்று சிறப்புமிக்க முக்கியத்துவம் வாய்ந்த கன்னி மரியாவின் பிறப்பு இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு ஒரு பொருத்தமான முன்னுரை போன்றது, இன்ட்ரோடக்ஷன் போன்றது என்று அவர் கூறுகின்றார். மேலும் அவர் அழகிய லீலி மலர் பூக்கும் வயல்வெளியில் விளைந்த எழில்மிக்க மலர் மரியா என்று கூறுகின்றார். மேலும் அவர் கூறுகின்ற பொழுது, முதல் பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொண்ட, ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாளிடமிருந்து பெற்றுக்கொண்ட இழிவான பாவநிலை அன்னை மரியாளின் பிறப்பின் வழியாக மாற்றி அமைக்கப்பட்டது என்று கூறுகின்றார். 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புனித டான்ஸ்கோடஸ் என்கிற புனிதர் இவ்வாறு கூறுகின்றார். மரியா கருவிலே ஜென்ம பாவமின்றி பிறக்க காரணம் மாசு மறுவற்ற இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்காகத்தான். மரியாவின் மாசற்ற தன்மை இயேசுவை முன்னிட்டு கடவுள் அவருக்கு கொடுத்த மாபெரும் கொடை என்று கூறுகின்றார். அன்று முதல் அன்னை மரியாளை பற்றிய இந்த சிந்தனை திருச்சபை எங்கும் பரவ தொடங்குகின்றது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்முடைய தாய் அன்னை மரியா லூர்து நகரிலே தம்மை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக, அதாவது 4 ஆண்டுகளுக்கு முன்பாக 1854ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் மரியாள் கருவிலே பாவக்கரை ஏதுமின்றி தோன்றியவர் என்கிற விசுவாச
பிரகடனத்தை அறிக்கையிடுகின்றார். அன்று முதல் இன்று வரை அது அவ்வாறு வழங்கப்பட்டு வருகிறது. அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளுடைய மாசற்ற தன்மையை, அமல உற்பவத்தை, அதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் சிந்திக்கின்ற பொழுது, அதே வேளையிலே விவிலிய சான்றுகள் ஏதும் இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது, இரு நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, அருள் நிறைந்தவரே வாழ்க என்று. கடவுளுடைய அருள் அன்னை மரியாளிடத்தில் நிறைந்து இருக்கின்ற பொழுது, நிரம்பி வழிகின்ற பொழுது, அங்கே பாவத்திற்கே இடமில்லை, பாவ மாசிற்கு இடமில்லை, பாவ கரைகளுக்கு இடமில்லை. எனவே அன்னை மரியாளிடத்திலே கடவுளுடைய அருள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அங்கே குறை என்பதற்கே இடமில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளை பார்த்து அருள் நிறைந்தவளே வாழ்க என்று சொல்லும் பொழுது, அது அன்னை மரியாளுடைய மாசற்ற தன்மையை, பாவமில்லாத தன்மையை குறிப்பதாக இருக்கிறது. மேலும் நாம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே பார்க்கிறோம். அதிகாரம் 4 இறைவசனம் 15 இயேசு பாவம் செய்யாதவர், இயேசு பாவம் இல்லாதவர். எனவே பாவம் செய்யாத இயேசுவை, பாவமில்லாத இயேசுவை பெற்றெடுக்க வேண்டுமென்றால் பாவமே அறியாத ஒரு பெண்ணைத்தான் கடவுள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆதலால் தான் பாவக்கரை ஏதுமில்லாத அன்னை மரியாளை கடவுள் தம்முடைய அன்பு மகன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளுடைய அந்த பாவ மாசற்ற தன்மையை, பாவமில்லாத அந்த தன்மையை நாம் போற்றுகின்ற போது, புகழ்கின்ற பொழுது, உண்மையிலேயே அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் செய்ய வேண்டியது என்ன? தூய பவுல் எபேசருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறைவசனம் 4 நாம் வாசிக்கிறோம். நாம் தூயோராகவும் மாசற்றராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தெரிந்து கொண்டார். நம் ஒவ்வொருவரையும் கடவுள் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே தெரிந்து கொண்டார் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, உண்மையிலேயே அது நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது. எதற்காக? அவருடைய திருமுன் நாம் தூயவராக வாழ வேண்டும் என்பதற்காக. எதற்காக தூயவராக வாழ வேண்டும்? ஏனென்றால் நம்முடைய கடவுள் தூயவராக இருக்கின்றார். அதைத்தான் லேவியர் ஆகும் அதிகாரம் 19 இறைவசனம் 2 வாசிக்கிறோம். இஸ்ரேல் மக்களை பார்த்து கடவுள் கூறுகின்றார், நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனென்றால் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவராக இருக்கிறேன். எனவே நாம் தூயவராக பரிசுத்தமாக இருப்பதற்கு வேறு எந்த ஒரு காரணமும் தேவையில்லை. நாம் வழிபடுகின்ற கடவுள், நம்மை படைத்த கடவுள் தூயவராக இருக்கின்றார். எனவே அவருடைய மக்களாகிய நாம் தூயவராக இருக்க வேண்டும். கடவுளுக்கு முன்பாக நாம் எப்படி தூயவர்களாக வாழ்வது? அதற்கு நம்முடைய தாய் அன்னை மரியாள் ஒரு மிக சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றார், ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். நாம் பார்க்கிறோம், கடவுளுடைய வார்த்தைக்கு ஆம் என்று சொல்லி அவர் கீழ்ப்படிந்தார். அவருடைய கீழ்ப்படிதல் அவரை பாவம் இல்லாமல் வாழ செய்தது, பாவத்தை வெல்ல வைத்தது. அன்னை மரியாள் தம்முடைய கீழ்ப்படிதலால் பாவத்தை வென்றார். ஆதிப்பெற்றோர் தம்முடைய கீழ்ப்படியாமையால் பாவம் செய்தார்கள், இந்த உலகத்திற்கு ஜென்ம பாவத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் அன்னை மரியாள் தம்முடைய அற்புதமான கீழ்ப்படிதலால் பாவத்தை இந்த உலகிலிருந்து அகற்றி, நம்முடைய அந்த பிறப்பு நிலை பாவத்தை அகற்றி ஒரு புதிய வழிமுறையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். காரணம், அன்னை மரியாளுடைய அந்த ஒரு கீழ்ப்படுதலை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்னை மரியாளைப் போல நாம் இந்த உலகத்திலே பாவத்தை வெல்ல முடியும். எவ்வாறு அன்னை மரியாள் இந்த உலகிலே பல்வேறு சோதனை எதிர்கொண்டு, குறிப்பாக ஆதியிலே வாக்களிக்கப்பட்டது போல சாத்தானின் பாவத்திற்கான சாத்தானின் தலையை நசுக்கினாரோ, அதே போல நாம் நம்முடைய சோதனை எதிர்கொண்டு சாத்தானை நாம் நம்முடைய கட்டுக்குள் வைக்க முடியும் என்பதை அன்னை மரியாள் நமக்கு உணர்த்துகின்றார். ஒரு வயதான துறவி மரணப்படுக்கையிலே இருக்கின்றார். அப்போது நிறைய பெரிய மனிதர்களெல்லாம் அவரை பார்த்து செல்கிறார்கள். நிறைய வார்த்தைகளை சொல்லி அவரை பாராட்டுகிறார்கள். ஒரு சிலர் அவரை பார்த்து நீங்கள் பெரிய அறிவாளி என்று கூறுகின்றார்கள். ஒரு சிலர் நீங்கள் சிறந்த கொடைவள்ளல் என்று கூறுகின்றார்கள். ஒரு சிலர் நீர் அமைதியே உருவானவர் அப்படி என்று சொல்லுகிறார்கள். இருந்தபோதிலும் அந்த துறவிக்கு அதை பற்றி எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை, ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறார். அதை பார்த்து கொண்டிருந்த அவருடைய உதவியாளர், இத்தனை பேர் உங்களை இவ்வளவு அற்புதமாக பாராட்டினார்கள், அமைதியே உருவானவர், வள்ளல், அறிவாளி என்று எல்லாம் பாராட்டினார்கள், ஆனால் நீங்கள் இன்னும் சோகமாக இருக்கிறீர்களே என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், உண்மைதான்,
அவர்கள் பாராட்டினார்கள். ஆனால் யாருமே என்னை ஒரு தூயவர், நான் புனிதமானவர், பரிசுத்தமானவர் என்று கூறவில்லை. உண்மையில் ஒரு துறவி தூய்மையானவர் என்று சொல்லப்படுவதற்குத்தான் அவர் ஆசைப்படுவார், அதை குறித்து தான் அவர் பெருமைப்படுவார் என்று அவர் கூறுகின்றார். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் தூய்மையானவர் என்பதை நீர் சொல்லக்கூடாது, நீரே அதை சொல்லிக்கொள்ளக்கூடாது, மாறாக அடுத்தவர் அதை கண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் அதனை கண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான பரிசுத்த வாழ்க்கை. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகிலே நாம் பல்வேறு சாதனைகளை செய்திருக்கலாம், பல்வேறு திறமைகளை நாம் கொண்டிருக்கலாம், உயர்ந்த பதவிகளிலே நாம் இருந்து உலகாங்கிதம் அடைந்திருக்கலாம், புகழின் உச்சியிலே நாம் இருக்கலாம். இப்படி இந்த உலகிலே பல அற்புதங்கள், அதிசயங்கள் நாம் தனிப்பட்ட முறையில் நம்முடைய தனிப்பட்ட திறமைகளால் நிகழ்த்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழவில்லை என்றால் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. நம்முடைய தூய வாழ்க்கையால் தான், மாசற்ற வாழ்க்கையால் தான் அன்னை மரியாளைப் போல கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக நாம் மாற முடியும். வேறு எதனாலும் நாம் நிச்சயமாக கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக மாற முடியாது. எனவே நாம் சிந்திப்போம், இந்த நாளிலே, இன்றைய உலகிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகின்றோம்? உண்மையிலேயே கடவுளுக்கு முன்பாக தூய பரிசுத்த மாசற்ற வாழ்க்கை வாழுகின்றோமா? அன்றாட வாழ்க்கையிலே நாம் பல்வேறு வகையிலே நம்முடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பல்வேறு பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம், பாவ சேற்றிலே விழுந்து கொண்டிருக்கிறோம். இதனால் கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறோம். நாம் மீண்டுமாக ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். இதோ அன்னை மரியாளுடைய விழாவை கொண்டாடுகிற வேளையிலே அவருடைய அருள் வரங்களை நாம் பெறுகின்றோம். ஆண்டுக்கு ஒரு முறை நாம் அவரிடத்தில் வந்தால் பத்தாது, மாறாக எப்போதும் ஆண்டவரோடு, இறைவனோடு இணைந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதைத்தான் அன்னை மரியாள் செய்தார். எனவே ஆண்டவரிடத்திலே வருவோம். திருப்பாடல் 51:10 வாசிப்பது போல, இறைவா தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்திருளும், தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்திருளும். தூய இதயத்தை தான், உள்ளத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இந்த உலகிலே நாம் கடவுளுக்கு எப்படிப்பட்ட காணிகள் கொடுத்தாலும் நம்முடைய தூய்மையான உள்ளத்தை போல அவருக்கு ஏற்புடைய காணிக்கை நிச்சயமாக இருக்காது. எனவே ஆண்டவரிடத்தில் வருவோம். அன்னை மரியாளை போன்று இந்த உலகிலே ஒரு மாசற்ற பாவமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலம் பாவத்தை வென்று கடவுளுக்கு என்றும் ஏற்புடையவராக மனிதர்களாக வருவோம். கடவுள் இவ்வாறு ஆதியிலே இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டோமோ, அதிலும் குறிப்பாக அவருக்கு முன்பாக தூயவராக இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்டோமோ, அதை நினைத்து பார்த்து நம்முடைய உள்ளத்தை அலசி ஆராய்ந்து இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வோம். அன்னையுடைய ஆசிரியை வேண்டுவோம். ஆமீன். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்பார்ந்தவர்களே, பல்வேறு தேவைகளோடு விண்ணப்பங்களோடு அன்னையுடைய திருப்பிடத்தை நாடி வந்திருக்கிறோம். நம்முடைய தேவைகளை எல்லாம் அன்னை வழியாக ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். உண்மையான மாசு மறுவற்ற
தூய கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கும் அன்பு இறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் சுயநலம் மறந்து மனித நேயத்திலும் ஞானத்திலும் அறிவாற்றலிலும் தூய மனநிலையிலும் சிறந்து விளங்க வேண்டிய வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாரினை படைத்தாலும் எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தங்களின் அதிகாரத்தால் உலகை ஆளாமல் அன்பினால் உலகை ஆண்டு ஏழை எளிய மக்களின் நலன் கருதி அவர்கள் மீது பரிவு கொண்டு நேர்மையான உள்ளத்தோடு பணி செய்ய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பினால் அனைவரையும் ஒன்றிணைத்த எம் அருள்நாதா, எங்கள் குடும்பங்களில் உமது மதிப்பீடுகளை அறிந்து கடவுளின் பார்வையில் மாசு மறுவற்றதுமான சமய வாழ்வு வாழவும் உலகத்தால் கரைப்படாதபடி தம்மை காத்து கொள்ளவும் வேண்டிய வரங்களை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று மொழிந்த இறைவா, அன்னையின் திருத்தலத்தை நோக்கி வந்துள்ள அனைத்து அன்னையின் பக்தர்களையும் ஆசீர்வதியும். இவர்களின் துன்பத் துயரங்கள் இன்பமாக மாறவும், தோல்விகள் வெற்றியாக மாறவும், இவர்களின் எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தும் நிறைவேறவும், மன மகிழ்வோடும் மன நிறைவோடும் இல்லம் சென்றிடவும், இவர்களின் பயணம் பாதுகாப்பானதாய் அமைந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறதென நீர் அறிவீரே. நாங்கள் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று நாங்கள் விரும்பி கேட்பதை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாய் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் நாங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணோக்கி நீர் அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் தந்தையே, உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் இணைந்து உம்மை புகழ்ந்து பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், தூயவர், தூயவர், தூயவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர், தூயவர், தூயவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகிய உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: நீர் வருமளவும் உமது
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சாகராஜ், எல்லா திருநிலையிலாக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவுசெய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். அருட் சகோதரிகள் திவ்ய நற்கருணை வழங்க முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Your attention please. Only Catholics who have
made themselves worthy of receiving Holy Communion by making proper confession, and those who have participated full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to be seated, not to come forward to receive the same. Holy Communion will be given only in tongue. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. I request all Reverend Sisters to come forward to distribute the Holy Communion. வாழ்வானதே இறைவரவில் வாழ்க்கை புதிதானதே கருணை வடிவானதே திருப்பலியினில் காணும் உருவானதே எது நோக்கி நின்ற இறைவாக்கு இன்று வார்த்தை வாழ்வானதே இறைவரவினில் வாழ்க்கை புதிதானதே கருணை வடிவானதே திருப்பலியில் காணும் உருவானதே மனிதரில் துன்பம் குடிகொள்ளும் நாளில் இறைவனின் கண்கள் அயர்வதில்லை. மாண்பின்றி மனிதம் மடிகின்ற போது உலகினில் இறைமை உயர்வதில்லை. மனிதரில் துன்பம் குடிகொள்ளும் நாளில் இறைவனின் கண்கள் அயர்வதில்லை. மாண்பின்றி மனிதம் மடிகின்ற போது உலகினில் இறைமை உயர்வதில்லை. இறைமகன் உறவாய் உலகில் வரவே விடுதலை உணர்வை உயிரில் தரவே எண்ணம் கொண்டார் அன்பிலே. வார்த்தை
வார்த்தை வாழ்வானதே, இறைவரவில் வாழ்க்கை புதிதானதே. கருணை வடிவானதே, திருப்பலியில் காணும் உருவானதே. எதிர்நோக்கி நின்ற இறைவாக்கு இன்று இளையோரின் நெஞ்சில் மகிழ்வானதே. வார்த்தை வாழ்வானதே, இறைவரவில் வாழ்க்கை புதிதானதே. கருணை வடிவானதே, திருப்பலியில் காணும் உருவானதே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை இவ்வருளடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த மடியாராகிய கன்னிமரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெறும் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக.